ஒரு குளத்து பக்கத்தில் இருந்த மரத்தில் ஒரு காக்கா வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த காக்காவுக்கு இந்த குளத்துல வாழ்ந்த வாத்து மேலே ரொம்ப பொறாமை. அது என்ன, இந்த வாத்து மட்டும் வெள்ளை அழகா இருக்கு, நம்ம மட்டும் கருப்பா இருக்கோமே, நாமும் வாத்து மாதிரி தண்ணியில் வாழ்ந்தா நாமும் வெள்ளையா மாறிடலாமோ. சரி, வாத்து நீ எவ்வளோ அழகா இருக்க, நானும் உன்ன மாதிரி தண்ணியில் நீந்த போகிறேன். நீ ஒரு காக்கா, நீ தண்ணியில் எப்படி வாழ போற? உன்னால முடியுமா? நான் ரொம்ப நாள் பயிற்சி எடுத்தேன்னா என்னாலையும் இதில் வாழ முடியும். அப்படியே நான் வாழ்ந்துட்டேன்னா இன்னும் கொஞ்ச நாள் நானும் உன்னை போல் வெள்ளையாயிடுவேன். காக்கா தன்னோட வாழ்கிற இடத்த விட்டுட்டு வாத்து வாழ்கிற குளத்துல போய் வாழ ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாள் கூட அந்த காக்காவால் தண்ணியில் வாழ முடியலை. தண்ணி பட்டு உடம்பு மேலே நோய் வந்து உடம்பு சரியில்லாமல் வீணா செத்து போச்சு. ஏன் இப்படி பண்ண? உன் வாழ்க்கை உன்னுடையது, அதை ஏன் எப்படி வீணாக்கிட்ட? பிறரை போல இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தன்னை இழந்து விடுவோம் என்பது காக்காவின் கதையிலிருந்து நாம் கற்கும் பாடம்.